السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. صلى الله على سيدنا ومولانا محمد وعلى آله وصحبه وبارك وسلم كما تحب وترضى عدد ما تحب وترضى. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم: بسم الله الرحمن الرحيم. إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون. نحن أولياؤكم في الحياة الدنيا وفي الآخرة ولكم فيها ما تشتهي أنفسكم ولكم فيها ما تدعون نزلا من غفور رحيم. وقال النبي صلى الله عليه وسلم: من خاف أدلج ومن ندلج بلغ المنزل. ألا إن سلعة الله غالية، ألا إن سلعة الله الجنة، أو كما قال صلى الله عليه وسلم. பிரபஞ்சத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கே எல்லாம் புகழும். சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் இதேற்றமும் முஹம்மதுல் முஸ்தபா அஹ்மதுல் முஜ்தபா சய்யிதுல் கௌனைன் காத்தமுன் நபியீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை எடுத்து நடக்கக்கூடிய ஒவ்வொரு முஃமினான ஆண்கள் பெண்கள் மீது உண்டாகட்டும். புனிதமான ஜுமாவுக்கு சமூகம் தந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எல்லா சந்தர்ப்பத்திலேயும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த விடயங்களை செய்யுமாறு ஏவிருக்கிறானோ அந்த விடயங்களை முடியுமான அளவெடுத்து நடக்குமாறும், எந்த விடயங்களை செய்ய வேண்டாம் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தடுத்திருக்கிறானோ அவைகளை விற்றும் 100% முற்றும் முழுதும் தூரமாக இருக்குமாறு முதலாவதாக எனக்கும் அதற்கு பின்னால் உங்களுக்கும் நான் வசியத் செய்கின்றேன். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, நண்பர்களே, 1400 வருடங்களுக்கு முன்னால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்துல வாழக்கூடிய நேரத்துல ஒரு யஹூதி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல வந்து ஐயுல் பிகா அஃதல் என்பதாக ஒரு கேள்வி ஒன்று கேட்கிறான். உலகத்துல எந்த இடம் ஆக சிறந்தது என்பதாக கேட்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த கேள்விக்கு பதில் கொடுக்க சரியான ஒரு தெளிவான பதில் உள்ளத்துல வரவில்லை. எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த யஹூதிக்கு சொல்றாங்க, நான் இத ஜிப்ரீல் கிட்ட கேட்டுட்டு சொல்றேன். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க வந்த நேரத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஜிப்ரீல் எனக்கிட்ட ஒரு யஹூதி கேள்வி ஒன்று கேட்டார், ஐயுல் பிகா அஃலல், ஆக சிறந்த இடம் எது, உங்களுக்கு பதில் தெரியுமா?
அந்த நேரத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க சொன்ன பதில் என்ன? கேட்கிறவரும் கேட்கக்கூடியவரும் கேட்கப்பட்டவரும் ரெண்டு பேரும் இந்த விஷயத்துல சமம் தான். எனவே இந்த விஷயத்தை நான் அல்லாஹ் கிட்ட தான் கேட்கணும் என்பதாக. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இதே கேள்வி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இடத்துல கேட்கிறார். கேள்வியை கேட்கக்கூடிய நேரத்துல ரப்புல் ஆலமீன் பதில சொல்லல, அல்லாஹ் பதில சொல்லல. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க சொல்றாங்க, யா முஹம்மத் இன்னி தனவுது மினல்லாஹி தனுவன் மா தனவுதுஹு மின் கபல். சொல்றாங்க, ஏ முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த கேள்வியை நான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இடத்துல கேட்டேன். அல்லாஹ் பதில சொல்லல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு நெருக்கமாக வா என்பதா. நான் எந்த அளவுக்கு அல்லாஹ்வுக்கு நெருக்கமாக போனேன் என்றா, இந்த கேள்விக்கு பதில் அல்லாஹ் சொல்வதற்காக வேண்டி என்னை எவ்வளவு கிட்ட எடுத்தானோ, இதுக்கு முன்னால அல்லாஹ் என்னை அந்த அளவுக்கு நெருக்கமாக எடுக்கவே இல்லை என்பதா. கேள்விக்கு பதில சொல்லல. கேள்விக்கு பதில சொல்லணும், கிட்ட வாங்க, எந்த அளவுக்கு நெருங்கினேன் என்று அதுக்கு முன்னால நான் அந்த அளவுக்கு நெருங்கியே இல்லை. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சொல்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேக்குறாங்க, ஜிப்ரீல் அந்த அளவுக்கு என்ன எவ்வளவு நெருங்கினீங்க? சொன்னாங்க, பைனி வ பைனல்லாஹ், எனக்கும் அல்லாஹ்வுக்கு மத்தியில வெறும் 70,000 பிரகாசத்துக்குரிய ஹிஜாபுகள் மாத்திரம் தான் இருந்துச்சு. அந்த அளவுக்கு அல்லாஹ் என்ன வச்சு அவ்வளவு கிட்டே ஆகிடுச்சு. 70,000 பிரகாசத்துக்குரிய ஹிஜாப்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அதுக்கப்புறம் என்ன பதில சொல்றாங்க, خيرுல் பிகா மசாஜிதுஹா வ ஷர்ருல் பிகா அஸ்வாகுஹா. ஆக சிறந்த இடம் அது மஸ்ஜித்கள் தான் என்பதாக சொல்லுது. ஆக கெட்ட இடம் அது பஜார் தான் என்பதாக. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நான் என்ன சொல்ல பார்க்கிறேன் என்றா, ஒரு சாதாரண கேள்வி அல்ல. அந்த கேள்விக்கு பதில் கொடுத்த முறையும் சாதாரண முறை அல்ல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு அந்த கேள்வி ரொம்ப விருப்பமாக இருந்துச்சு. வரலாறுல இத பத்தி பேசப்பட வேண்டும். இந்த கேள்விக்கு பதில் சொல்லக்கூடிய நேரத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் இவ்வளவு நெருக்கமாக எடுத்து அதுக்கு பின்னாலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பதில சொல்றார். எனவே அல்லாஹ்வுக்கு ஆக விருப்பமான இடம் மஸ்ஜித்கள். ஒரு முஃமின் உலகத்துல வாழ்றதாக இருந்தா, அவர் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடக்கூடிய ஒரு மனிதனாக இருந்தா, அவருடைய உள்ளத்திலையும் அவருக்கு ஆக விருப்பமான இடம் அது மஸ்ஜிதை தவிர வேற ஒன்றும் இல்லாம. அதன் ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மன் அலிஃபல் மஸ்ஜித அலிஃபஹுல்லாஹ். யார் மஸ்ஜிதை நேசிக்கிறாங்களோ அல்லாஹ் அவர்களை நேசிப்பான் என்பதா. நீங்க மஸ்ஜித லவ் பண்ணுங்க, நீங்க மஸ்ஜித நேசிங்க, அல்லாஹ் உங்களே நேசிப்பான். அல்லாஹ்வுடைய நேசம், அல்லாஹ்வுடைய முஹப்பத் உங்களுக்கு வேணுமா? மஸ்ஜிதுடைய முஹப்பத்தை நீங்க உள்ளத்துல உண்டாக்கிக்கோங்க. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அதான் ஹதீஸுல் குத்ஸ்ல கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவாகவே சொல்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு மிகவும் நெருக்கமான அடியார்கள், மிகவும் நெருக்கமான அடியார்கள் உம்மாருஹா, அந்த மஸ்ஜித ஹயாத்தாக்க கூடியவர்கள், அந்த மஸ்ஜித ஹயாத்தாக்க கூடியவர்கள். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, பேசக்கூடிய என்னுடைய உள்ளத்துல, கேட்கக்கூடிய உங்களுடைய உள்ளத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மஸ்ஜிதுடைய மஹப்பத்தை போற்றது இருக்குது. இது ஒரு ஈமானுடைய அடையாளத்தின் என்றும் உள்ளது. மஸ்ஜிதோட நேசம் வைக்கிறது, மஸ்ஜிதோட முஹப்பத் வைக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சந்தர்ப்பத்துல சொன்னாங்க, அல் மஸ்ஜிது பைத்து குல்லி தகியின். மஸ்ஜித் இருக்குது, இது ஒவ்வொரு தக்வாதாரியுடைய வீடு என்பதா. நீங்க என்கிட்ட கேட்ட உங்களோட வீடு எங்க, நான் சொல்லுவேன் ஜமட்ட கூட. நீங்க சொல்லுவீங்க அந்த ஸ்ட்ரீட் பேரை சொல்லிட்டு சொல்லுவீங்க. ஆனா ஒரு தக்வாதாரி, அந்த தக்வாதாரியுடைய வீடு என்ன தெரியுமா? அது மஸ்ஜித் தான். அல் மஸ்ஜிது பைத்து குல்லி தகியின். மஸ்ஜித் என்று சொல்றது ஒவ்வொரு தக்வாதாரி உள்ளத்துல, யாருடைய உள்ளத்துல இரையச்சம் இருக்கிறதோ அவருடைய வீடு மஸ்ஜித் தான்.
கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, வதகஃபலல்லாஹு லிமன் கானல் மஸ்ஜிது பைத்தஹு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விளங்கப்படுத்துறாங்க, யாரு தன்னுடைய வீட்டை போல மஸ்ஜித ஹயாத்தாக்குவாங்களோ, யாரும் விரும்புறது வீடு அழகா இருக்கணும், வீடு செழிப்பா இருக்கணும், வீடு அமலோட நிறையணும், அத மாதிரி யாரு இந்த மஸ்ஜித தன்னுடைய வீட்டை போல நினைச்சு அந்த மஸ்ஜித ஹயாத்தாக்குறாங்களோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 5 விஷயங்களை பொறுப்பெடுக்கிறார். அதுல முதலாவது பிர்ரௌஹி வர்ராஹதி வல்ஜவாஸி அலா ஸிராத்தி வரிضوانில்லாஹி வ இலல் ஜன்னதி அவு கமா قال ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மனிதனுக்கு உலகத்துல அல்லாஹ் உடல் ஆரோக்கியத்தை தரான், உடல்ல ராஹத். இரண்டாவது அல்லாஹ்வுடைய ரஹ்மத். உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் வேணுமா, மஸ்ஜித ஹயாத்தாக்குங்க, மஸ்ஜிதுக்கு நேரம் கொடுங்க, மஸ்ஜிதுல போயிட்டு உட்காருங்க, மஸ்ஜிதுடைய விடயங்களுக்கு உதவியாகிறீங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உடல் ராஹத்தை தருவான், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை தருவான். அதே மாதிரி சிராத் என்று செல்லக்கூடிய அந்த பாலத்தை வேகமாக கடக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தருவான். நாலாவது அவனுடைய பொருத்தத்தை தருவான், அஞ்சாவது சொர்க்கத்தை தருவான். இந்த 5 விடயங்கள் யாரு மஸ்ஜித தன்னுடைய வீட்டை போல இரக்கம் காட்டி பாசம் காட்டி ஹயாத்தாக்குவாங்களோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அளவுக்கு அல்லாஹ் அந்த மனிதனுடைய விஷயங்களை பொறுப்பெடுக்கிறான். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஆக முக்கியமான விஷயம், ஒரு மனிதன் ஒவ்வொரு மஹல்லாவும் மஸ்ஜிதோட தொடர்பு வைக்கிறது. மஸ்ஜிதோட உள்ளம் கியாமத்துடைய நாள் அர்ஷுடைய நிழலை அல்லாஹ் 7 பேருக்கு கொடுப்பான். அர்ஷுடைய நிழல் அவ்வளவு பயங்கரமான நிலைமை, மஹ்ஷருடைய மைதானம். ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அர்ஷுடைய நிழலை 7 பேருக்கு கொடுப்பான். அதுல ஒருவர் தான் வகல்புஹு முஅல்லகுன் பில் மசாஜித், அவருடைய உள்ளம் மஸ்ஜிதோடு அப்படியே ஒட்டி இருக்குது. வெளிக்கு போனாலும் எப்படா மஸ்ஜிதுக்கு வருவான், வெளிக்கு போனாலும் எப்படி மஸ்ஜிதுடைய விஷயங்களுக்கு உதவியா இருப்பான், மஸ்ஜித் எப்படி ஹயாத்தாக்குவான். கியாமத்துடைய நாள் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எல்லாமே தடமாற்றத்தில் இருக்கக்கூடிய நேரத்துல அர்ஷுடைய நிழல் யாருடைய உள்ளம் மஸ்ஜிதோட இருக்குதோ அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய உதவி அல்லாஹ் தரான். அவர் மீனை போல, மீனை தண்ணிலிருந்து வெளியே போட்டா தடமாறி மீன் தண்ணிக்குள்ளேதான் பார்க்கும். அதே மாதிரி எப்பயும் மஸ்ஜிதுடைய முஹப்பத் யாருடைய உள்ளத்தில் இருக்குதோ அது ஈமானுடைய அடையாளம். அல்லாஹ் அவருக்கு பாதுகாப்பத்தாரான். அது மட்டுமல்ல, கியாமத்துடைய நாள் அர்ஷுடைய நிழல் அல்லாஹ் தாரான். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இந்த அடையாளங்கள் எனக்கு இருக்குதா, உங்களுக்கு இருக்குதா? நாங்க ஒவ்வொருத்தரும் எங்களோட உள்ளங்களை தொட்டு மஸ்ஜிதுடைய மஹப்பத் எவ்வளவு இருக்குது என்று பார்க்கிறது ஆக முக்கியமானது, ஆக முக்கியமானது. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அசுற்றிதான் வரலாறுல தெளிவாகவே போடப்பட்டிருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மஸ்ஜிது நபவிய கட்டக்கூடிய நேரத்துல சஹாபாக்கள் பணத்தை மட்டுமல்ல, சஹாபாக்கள் அவங்களோட நேரத்தை, சஹாபாக்கள் அவர்களுடைய உடம்பால உதவி செஞ்சார். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தனவந்தர், மல்டி மில்லியனராக இருந்தார், மல்டி மில்லியனர். அவர் பணத்தை மட்டும் கொடுக்கல, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஃபீல்ட்ல இறங்கி வேலை செஞ்சாங்க என்பதாக கிதாப்ல எழுதுறாங்க. எந்த அளவுக்கு அவருடைய ஆடைகள் எல்லாமே பொறுமதியான ஆடைகள், அந்த ஆடைகள்ல அழுக்கு ஊட்டப்படக்கூடிய அளவுக்கு அவரும் சேர்ந்து மஸ்ஜிதுடைய வேலைகளை செஞ்சு கொண்டிருந்தார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஏன் அந்த மஸ்ஜித் என்று வரக்கூடிய நேரத்தில் அவ்வளவு இரக்கம் பாசம் அந்த சஹாபாக்களுடைய உள்ளத்தில் இருந்துச்சு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மஸ்ஜிதுக்கு அப்படியே புகை பிடிப்பாங்க. பகூர் இந்த காலத்துல சாம்பிராணி இருக்குது, அத மாதிரி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை யார் இது பிரசிடென்ட் வந்து செய்வாங்க. ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர் மஸ்ஜிது நபவிக்கு அப்படியே சாம்பிராணி பிடிப்பாங்க, அந்த மஸ்ஜித் வாசமாகிறதுக்காகவே. சொன்னாங்க, எனக்கு மட்டும் இந்த ஹிலாபத்துடைய பொறுப்பு இல்லாட்டி நான் மஸ்ஜிதுடைய முஅல்லினாக இருக்கிறதுக்கு விரும்புறேன். மஸ்ஜிதுடைய முஹப்பத் அந்த அளவுக்கு இருக்கு. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஒவ்வொரு முஃமினுடைய ஈமானுடைய அடையாளங்களில் நின்றும் ஒரு அடையாளம் தான் அந்த மனிதனுடைய உள்ளத்துல மஸ்ஜிதுடைய மஹப்பத். அந்த மஸ்ஜிதுடைய முஹப்பத் உள்ளத்துல இருக்கிறது, அது ஈமானுடைய அடையாளங்களில் நின்றும் உள்ளது.
எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், அது சுற்றிதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட காலத்துல ஒரு பெண்மணி, அந்த பெண்மணி மஸ்ஜிதை சுத்தமாக்கக்கூடிய ஒரு பெண்மணியாக இருந்தா. இந்த காலத்துல நாங்க பெண்கள் உள்ளுக்கே எடுக்கிறது இல்ல, நாங்க ஒரு தர்த்தீப் ஒன்றை வச்சிருக்கிறோம். அந்த பெண்மணி மஸ்ஜிதை சுத்தமாக்கக்கூடிய ஒரு பெண்மணி, பெருசா பிரபலியமான ஒரு பெண்மணி அல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்ச நாள் பாக்குறாங்க, அந்த பெண்மணிய காண்றதுக்கு இல்ல. கேட்டாங்க, என்ன எங்க சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் வஃபாத் ஆகிட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்பராக்கு போயிட்டு அங்க தொழுந்ததாக, துஆ கேட்டதாக ஹதீஸ்ல வந்திருக்கு. ஏன்? அந்த பெண்ணுடைய பொறுமதி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளத்துல இருந்துச்சு. காரணம் ஒன்றுதான், அந்த பெண் மஸ்ஜிதோட தொடர்புள்ள ஒரு பெண், அந்த மஸ்ஜிதை சுத்தமாக்கக்கூடிய ஒரு பெண்ணாக இருந்தார். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நாங்களும் மஸ்ஜிதோட முஹப்பத் உள்ளவர்களாக, மஸ்ஜிதுடைய நேசம் உள்ளவர்களாக மாறுறதாக முக்கியம். ஒரு கம்யூனிட்டி மாறுறதாக இருந்தா, ஒரு சமூகம் மாறுறதாக இருந்தா, அந்த சமூகத்துடைய மாற்றம் மஸ்ஜிதுக்குள்ள இருந்துதான் வரும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களை இருந்த மதீனாக்கு ஹிஜ்ரத் செய்றாங்க. மக்கள் இருந்த மதீனாக்கு ஹிஜ்ரத் செஞ்சதுக்கு பின்னால தனக்கு வசிப்பதற்காக வேண்டி முதலாவதாக ஒரு ஊடொன்று கெட்டிக் கொள்வோமே. நான் செட்டில் என்றாதானே இந்த உம்மத்தை வழிநடத்தலாம், நான் செட்டில் ஆகினாதானே இந்த உம்மத்துக்கு நான் வழிகாட்டலாம். முதலாவது ஏண்ட வீட்டை பத்தி கொஞ்சம் யோசிங்களே, நான் எங்க தங்குறது, என்ற பொண்டாட்டி, என்ற புள்ளைகள் எங்க வைக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்கு ஒரு வீடு என்றத வாரத்துக்கு முன்னால உம்மத்தை வழி நடத்துவதற்காக வேண்டி ஆக முக்கிய மஸ்ஜித் தான். அந்த மஸ்ஜிதுக்கு பவுண்டேஷனை வைக்கிறார். ஏன்னா உம்மத் எது வர காட்டி மஸ்ஜித் சீராக இல்லையோ அது வர காட்டி உம்மத் சீராக. எனவே அந்த மஸ்ஜிதின் மூலமாக, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, பொதுவாகவே சொல்லுவாங்க, அந்த மஸ்ஜிதின் மூலமாக மக்களுடைய மார்க்கம், சமய விஷயங்கள், அந்த மக்களுடைய கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அந்த மக்களுடைய பொருளாதார சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அந்த மக்களுடைய சமூகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இந்த 4 விடயங்களுக்கும் வழிகாட்டல்கள் நடந்து கொண்டே இருக்கும். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நாங்க வாழக்கூடிய காலம் எங்களுக்கு தெரியுமாக மோசமான காலம் என்பதாக சொல்லப்படும். வர வர காலங்கள் மோசமாக போகும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. என் ஃபித்னாக்கள் அந்த அளவுக்கு ஆழமாக போய்கிறது. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஆக முக்கியமான விஷயம், சமூகத்தை வழிகாட்டக்கூடிய அமைப்புல மஸ்ஜிதின் மூலமாக அமல்கள் நடக்கிறது ஆக முக்கியம். மஸ்ஜிதின் மூலமாக சொல்லுவாங்க 4 வகையான டிக்ளைன், சரிவுகள் நடந்திருக்குது. அதுல முதலாவது சொல்லுவாங்க கல்ச்சரல் டிக்ளைன் நடந்திருக்குது, கலாச்சார சரிவு, கலாச்சார சீர்கேடு நடந்திருக்குது. 2வது சொல்லுவாங்க மாரல் டிக்ளைன், பண்பாடு ரீதியான சரிவு, பண்பாடு ரீதியான வழிகேட்டல்கள் உண்டாகி இருக்குது. 3வது சொல்லுவாங்க பிசிக்கல் ஹெல்த்துடைய டிக்ளைன், உடம்பு ஆரோக்கியம் என்று வரக்கூடிய நேரத்துல அதுல பெரிய ஒரு சரிவு நடந்திருக்குது, நோய்கள் கூடிக்கொண்டே போகுது. அதாவது 4வது சொல்றாங்க மென்டல் டிக்ளைன், சொல்லுவாங்க சைக்காலஜிக்கலி, சிந்தனா ரீதியில மக்கள் அப்படியே கீழே விழுந்துட்டாங்க. எனவே மஸ்ஜித் என்று வரக்கூடிய நேரத்துல கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இந்த எல்லா விடயங்கள்ல மக்களுக்கு வழிகாட்டல் செய்யறது ஆக முக்கியம், ஆக முக்கியம். அது மஸ்ஜித் அடிப்படையாக வச்சு செய்ய வேண்டிய பெரிய தேவை இருந்து கொண்டே இருக்குது. கலாச்சார சீர்கேடு என்று வரக்கூடிய நேரத்துல கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நீங்க ஒரு நாட்டு புறத்துல போயிட்டு பாருங்க, அங்க இருக்கக்கூடிய ஒரு வாலிபனை பார்த்தாலும் அந்த வாலிபன் டெனிம் கிழிஞ்சிருக்கும், ஒரு வித்தியாசமான ஆடையோடு இருப்பான். என்ன டெனிம் ஏன் கிழிஞ்சிருக்குது என்று கேட்டா, இது என்ன புத்திஸ்ட் கல்ச்சரா இல்ல, இந்துக்களோட கல்ச்சரா இல்ல, இது இஸ்லாமிக் கல்ச்சரா இல்ல. அப்ப யாருடைய கல்ச்சர்? வெஸ்டர்ன் கல்ச்சர். ஒரு நாட்டு பொறுப்புல உள்ளவன் டெனிமா கிழிச்சு கொண்டு உடுத்து கொண்டிருக்கிறார், அதுதான் ஃபேஷன் என்று சொல்றார். அதான் எங்கட கல்ச்சர், அதான் எங்கட கலாச்சாரம் என்று சொல்றார். குனிஞ்சா டெனிங், குனிஞ்சா அண்டவையார் விளங்கக்கூடிய அளவுக்கு இருக்குது. காரணத்தை கேட்டா, ஒரு காலத்துல நாங்க அதை மறைச்சு எடுத்தோம், இந்த காலத்துல அதனுடைய பிராண்ட் என்ன காட்டுறது இருக்குது, அதான் கல்ச்சராக மாறும். பெண்களுடைய ஆடைகள் பார்த்தாலும் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, கலாச்சாரம் மாறியே போய்
கலாச்சாரம் மாறியே போயிட்டு, மியூசிக் உடைய கலாச்சாரம், டான்ஸ் உடைய கலாச்சாரம், படத்துடைய கலாச்சாரம், பாவத்துடைய கலாச்சாரம், ஆண்களை திருமணம் முடிக்கக்கூடிய கலாச்சாரம், பெண்களை முடிக்கக்கூடிய கலாச்சாரம், அந்த அளவுக்கு பாவங்கள் ஆமாகி எங்கட கலாச்சாரமே மாறி போய்த்திருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இரண்டாவது சொல்லுவாங்க moral decline, பண்பாடு ரீதியான சரிவு, பண்பாடு ரீதியான சீர்கேடு. இந்த காலத்துல ஒரு கணவன் மனைவி எப்படி வாழணும் இல்ல தெரியாது. தலாக்குடைய எண்ணிக்கை கூடிக்கொண்டே போகுது. உம்மா வாப்பா புள்ளைகள் எப்படி வளர்க்கணும், இரக்கம் காட்டணும், பாசம் காட்டணும் இல்ல யாருக்கும் தெரியாது. புள்ளைகள் எப்படி மூத்தவங்களோட நடந்து கொள்ளணும், கண்ணியப்படுத்தணும் இல்ல. அஹ்லாக் மாரல் என்று சொன்ன பண்பாடு ரீதியான சரிவு பெரிய அமைப்புல வந்திருக்கு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, கேட்டா சொல்லுவாங்க ஹியூமன் ரைட்ஸ், ஒவ்வொருத்தருக்கு அவருடைய ரைட்ஸ் இருக்குது. எனவே அவங்க நினைச்ச மாதிரி வாழலாம், வேற யாருக்கும் ஒன்றும் செய்ய முடியாது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அதே மாதிரி சொல்லுவாங்க பிசிக்கல் ஹெல்த் டிக்ளைன். பிசிக்கல் ஹெல்த் டிக்ளைன் என்றா உடல் ஆரோக்கியம் என்று வரக்கூடிய நேரத்துல அதுல பெரிய ஒரு சரிவு உண்டாகி, ஒரு 4 பேர் எடுத்தா அதுல ஒருத்தர் 2 பேருக்கு டயபெட்டிக் இந்த காலத்துல கம்யூனிட்டியில இருக்குது, அல்லது பிரஷர் இருக்குது, கொலஸ்ட்ரால் இருக்குது, என்னென்ன நோய்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நோயுடைய எண்ணிக்கை கூடிக்கொண்டே இருக்குது. குறிப்பாக பெண்கள் என்று வந்து அவங்களுக்கு எக்ஸசைஸும் இல்ல, ஒன்றுமே இல்ல. ஒரு பெண் வீட்டுக்குள்ள தன்னுடைய உடல் ஆரோக்கியத்தை எப்படி வச்சுக்கணும், எந்த சாப்பாடு தின்னோடும் எந்த சாப்பாடு தின்னக்கூடாது, உடல் ஆரோக்கியத்துக்குரிய விடயங்கள் பேசிப்படுறதும் இல்ல, அந்த ஆரோக்கியத்துக்குரிய செயல்கள் செஞ்சுப்படுறதும் இல்ல. குறிப்பாக முஸ்லிம் உம்மா இப்ப நோயாளிகளாக பார்க்கிறார். எனவே மஸ்ஜித் என்று வரக்கூடிய நேரத்தில் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இந்த விஷயத்திலையும் மக்களுக்கு வழிகாட்டல் செய்யறது இருக்கிறது. இதாக முக்கியமானது. கடைசியாக சொல்லுவாங்க மென்டல் டிக்ளைன் என்று சொல்லுவாங்க. மென்டல் டிக்ளைன் என்று சொன்னா என்ன, சிந்தனா ரீதியில சைக்காலஜிக்கலி மக்கள் எல்லாம் நோயாளிகளாக மாறிட்டார். இந்த காலத்துல WHO வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் ரிப்போர்ட் சொல்லுது, அதிகமான நோய்கள் உடம்போட சம்பந்தப்பட்ட நோய் அல்ல, அதிகமான நோய் அவருடைய மூளையோட சம்பந்தப்பட்ட நோய். எத்தனையோ வயசாளிகள், எத்தனையோ வாலிபர்கள் டிப்ரெஷனுக்கு போயிட்டாங்க, மன அழுத்தத்துக்கு போயிட்டாங்க. சூசைட் என்றா என்ன, தற்கொலை செய்யக்கூடிய அளவுக்கு உம்மத் மாறி. அவர் ஹோப்லெஸ், ஹெல்ப்லெஸ், எனக்கு இதுக்கு பிறகு ஒரு ஃபியூச்சர் ஒன்று இல்ல. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், எனக்கு உதவி செய்யறதுக்கு யாரும் இல்ல, எனக்கு ஒரே ஒரு வழி தற்கொலை தான். நாளுக்கு நாள் தற்கொலையுடைய நிலைமைகள் கூடிக்கொண்டே போகும். சிந்தனா ரீதியில் ஆட்கள் எல்லாமே கீழே விழுந்தார். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, மஸ்ஜித் என்று வரக்கூடிய நேரத்துல இந்த மஸ்ஜித் மூலமாக இந்த எல்லா விடயங்களுக்கும் தீர்வு மக்களுக்கு கொடுக்கிறது ஆக முக்கியம். எனவே ஈமான் மூலமாக, தஅலீம் மூலமாக இந்த மக்களுக்கு மஸ்ஜிதுகள் முன் வந்து வழிகாட்டல்கள் செய்யறது இருக்குது. இது ஆக பெரிய தேவையா இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அது மாத்திரமல்ல, மஸ்ஜித் என்று வரக்கூடிய நேரத்துல அந்த மஸ்ஜித் மூலமா எப்படி அமல்கள் செயல்கள் நடக்கணுமோ அந்த மஸ்ஜிதுடைய விஷயங்களையும் நாங்க கவனம் செலுத்துறது ஆகும். மஸ்ஜிதுக்காக வேண்டி செலவழிக்கிறது இருக்குது, அதுக்கு பெரிய கூலிகள் அல்லாஹ் வச்சிருக்கிறார். ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விளங்கப்படுத்தினாங்க, மன் பனா லில்லாஹி மஸ்ஜிதன், மன் பனா லில்லாஹி மஸ்ஜிதன் பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னah. யார் அல்லாஹ்க்காக வேண்டிய ஒரு மஸ்ஜிதை கட்டுவாங்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தில் ஒரு வீடு ஒன்று கட்டுவான். இத சொன்ன உடனே நானும் நீங்களும் யோசிப்போம், ஊடே கெட்டிக்கொள்ள இல்லாத நிலைமையில இருக்கிறேன், மஸ்ஜித் ஒன்று தனியா கெட்டுறதா இருந்தா எத்தனை கோடி தேவைப்படும், நான் எப்படியாப்பா கெட்டுவேன். இந்த நேரத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு சந்தர்ப்பத்துல சொன்னாங்க, மன் பனா லில்லாஹி மஸ்ஜிதன் கத்ர மஃஹஸி கதாத்தின். யார் அல்லாஹ்க்காக வேண்டிய ஒரு மஸ்ஜிதை கெட்டுறாரோ கத்ர மஃஹஸி கதாத்தின். கதாத் என்று சொல்றது ஒரு பறவை, மஃஹஸ் என்று சொன்னா அந்த பறவையுடைய கூடு. பூமியை கொஞ்சம் தோண்டி அப்படியே உட்கார்ந்து அந்த இடத்துல முட்டையை போட்டு அந்த இடத்துல இருக்கக்கூடிய அளவு ஒரு கூடு.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, யாரு அல்லாஹ்க்காக வேண்டி இந்த கதாத் என்று செல்லக்கூடிய பறவையுடைய கூட்டுடைய அளவுக்கு மஸ்ஜித கெட்டுவாங்களோ அவருக்காக வேண்டிய பூர்த்தியான ஒரு வீட்டை அல்லாஹ் சொர்க்கத்துல தருவார். யோசிச்சு பாருங்க. எங்கட மொழியில சொல்றேன்னா, ஒரு செங்கல்லுடைய அளவு, ஒரு கல்லுடைய அளவுக்கு யாரு ஹஜ்ரத் எனக்கு முழு பள்ளியை கட்டுறதுக்கு நினைச்சும் பார்க்கலாம். ஒரு செங்கல்லுக்கு செலவழிக்கலுமா? ஒரு செங்கல்லுக்கு செலவழிக்கலும். அதை செலவழிங்க, சொர்க்கத்துல அல்லாஹ் ஒரு வீடு ஒன்று தருவாங்க. சிலவங்க சொல்லுவாங்க, ஹஜ்ரத் ஒரு செங்கல்லுடைய அளவுக்கும் கொடுக்கறதுக்கு வசதி இல்ல, ஹஜ்ரத் எம்டி பொக்கட்டா இருக்கிறேன், ஒன்றுமே எனக்கிட்ட இல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மன் அஹ்ரஜ அதன் அனில் மஸ்ஜிதி, யாரு மஸ்ஜித்ல இருந்து அழுக்குகள் ஊட்டைகளை எடுத்து வெளியே போட்டு மஸ்ஜித சுத்தமாக்குறாங்களோ அவருக்காக வேண்டி அல்லாஹ் சொர்க்கத்தில் ஒரு வீடு ஒன்று கட்டுவார். இது செய்யலதான் எனக்கு, இது நிச்சயமா செய்யணும். எனக்கு மஸ்ஜித ஃபுல்லா கெட்டதானேலா, ஒரு சிமெண்ட் கொட்டா அல்லது ஒரு செங்கல்ல தான் வாங்கி தரையலாம். மஸ்ஜிதுக்கு நேரத்தை கொடுங்க, கொஞ்சம் கூட்டி போடுங்க. அல்லது மஸ்ஜித் நிர்வாகம் முன்வந்து ஒரு ப்ரொஜெக்ட் சொல்லப்போல என் உடம்பால கொஞ்சம் வேற எனக்கு செய்யலும், எனக்கு கூலி தேவையில்லை என்று சொல்லுங்க. உங்களுக்கும் அல்லாஹ் முழு மஸ்ஜித கெட்டின கூலி அல்லாஹ் தருவார். ஏன்? அது மஸ்ஜிதோட சம்பந்தப்பட்டது, மஸ்ஜிதோட சம்பந்தப்பட்டது. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஆக முக்கியமான விஷயம், நாங்க மஸ்ஜித் என்று வரக்கூடிய நேரத்துல எவ்வளவு தேவைகள் இருக்குது. என்ன காலங்கள் மாறக்கூடிய நேரத்துல தேவைகளும் அதிகமாக இருக்குது. ஹவுதுடைய ஏரியாவை கெட்ட வேண்டிய தேவை, ஹவுதுடைய ஏரியா கெட்ட வேண்டிய தேவை. இந்த மஸ்ஜித கொஞ்சம் விசாலமாக்க வேண்டிய தேவை. பக்கத்துல காணிகள் இருக்குது, வீடுகள் இருக்குது, அவைகளை வாங்கி மஸ்ஜித விசாலமாக்க வேண்டிய தேவை இருக்குது. அது மாத்திரமல்ல, எலக்ட்ரிசிட்டி என்று வரக்கூடிய நேரத்துல பெரிய செலவு. மக்கள் மஸ்ஜிதுக்குள்ள வந்தாலும் ராகத்தோட அமைதியாக உட்கார்ந்து இபாதத் செய்யக்கூடிய ஒரு சூழலை உண்டாக்குறது இருக்குது. இதும் மஹல்ல வாசிகளுடைய பொறுப்பு தான். மஸ்ஜிதுக்குள்ள வந்த மன அமைதியாக இருந்து தொழுந்துட்டு ராகத்தா போகக்கூடிய ஒரு அமைப்பு. எனவே எலக்ட்ரிசிட்டி பெருசாக போகுது, சோலா போடணுமா? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, வீட்டுக்கு சோலா போட முன்னால மஸ்ஜிதுக்கு சோலா போடக்கூடிய அளவுக்கு நாங்க முன் வந்து அதுக்கு உதவி செய்வது இருக்குது. இதுக்கும் அல்லாஹ் பெரிய கூலிகளை தருவார். ஏன்? இந்த வீட்டை விட நான் மஸ்ஜித மதிக்கிறேன். மஸ்ஜித்ல மக்கள் நிம்மதியா சந்தோஷமாக இருக்கும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கிலாபத்துடைய காலத்துல அவர் மஸ்ஜித அப்படியே உடைச்சு கெட்ட பாக்குறார். அந்த நேரத்துல மதீனால உள்ள மஸ்ஜித், இந்தியால இருந்து, ஈரான்ல, வேறு நாடுகள்ல இருந்து பலகைகளை கொண்டு வராங்க. ஒவ்வொரு ஐட்டம் ஒவ்வொரு ஃபாரின்ல இருந்து கொண்டு வராங்க. அது மட்டுமல்ல, தூண்கள் எல்லாம் உறுதியான அமைப்புல கட்டினாங்க, முகடுகள் அழகான அமைப்புல போட்டாங்க. சிலவங்க வந்து சொன்னாங்க, ஏன் நீங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இருந்ததை போல மஸ்ஜித நீங்க வைக்காம இப்படி கட்டுறீங்க, ஸ்ட்ராங்கா கட்டுறீங்க, வெளிநாட்டுல இருந்து சாமான்களை கொண்டாந்து கட்டுறீங்க? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கொடுத்த ஒரே ஒரு பதில், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல உங்களோட வீடுகள் இருந்ததை போல உங்களோட வீடு பெருகுதுன்னு கேட்டாங்க. சொன்னாங்க, உங்களோட வீட்டை விட அல்லாஹுடைய வீடு ஆக முக்கியம். எனவே அல்லாஹுடைய வீட்டை அழகான முறையில கெட்டுறது இருக்குது. இது சுன்னாவுக்கு மாற்றமான ஒரு விஷயம் அல்ல. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு செலவழிச்சாங்க. செலவழிச்சு மஸ்ஜிது நபவிய அழகான அமைப்புல செஞ்சாங்க. எனவே எப்ப மஸ்ஜிதுக்காக வேண்டி முன் வந்து செலவழிப்போமோ, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அது சதகா ஜாரியா. அதுக்கு அல்லாஹ் கியாமத் வரக்காட்டி எங்களுக்கு கூலிகளை தந்து கொண்டே இருப்பார். சதகா ஜாரியா என்று செல்லக்கூடிய நேரத்துல தான் எனக்கு ஒரு சம்பவம் ஒண்ணு ஞாபகம் வருது. இதே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, மக்களை இருந்த மதீனத்தை ஹிஜ்ரத் செய்யறாங்க. மக்கள் இருந்து மதீனத்தை ஹிஜ்ரத் செஞ்சதுக்கு பின்னால பார்த்தா முஸ்லிம்களுக்கு குடிக்கிறதுக்கு சரியான மதுரமான தண்ணி இல்ல. தண்ணி இருக்குது, ஆனா ஒரு யகூதியுடைய கிணத்துல இருந்து தான் தண்ணி எடுக்கும். அந்த யகூதியுடைய கிணத்துல இருந்து தண்ணி வாங்குறதா இருந்தா பெரிய பெரிய விலை வந்து அடிக்கிறார். எனவே ஏழைகள் சரியான கஷ்டம். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவரோட பேசி வேலை பேசுறாங்க. அந்த யகூதிக்கு சொல்றாங்க, இந்த கிணத்தை நீங்க எனக்கு வில்லுங்க, நான் வாங்குறதுக்கு தயார். அவர் சொன்னார், இல்ல இல்ல, விக்கிறதுக்கு எனக்கு ஆளே.
உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு நுணுக்கமான ஒரு விஷயம் ஒண்ணு போட்டுறாரு. என்ன சொன்னாங்க? இந்த கிணத்துடைய பாதி எனக்கு வில்லுங்களே, கிணத்துடைய பாதி எனக்கு வில்லுங்களே. அவரும் யோசிச்சார், அடே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு நல்ல வியாபாரி, இவருக்கு பாதியை கொடுத்தா இவருக்கு நல்ல தெரியும் வியாபாரம் செய்யக்கூடிய முறை, எனவே இந்த தண்ணிக்கு டிமாண்ட் கூடும், எனக்கு வரக்கூடிய வருமானமும் கூடும் என்று நினைச்சு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு பாதியை வித்துட்டாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செஞ்சாங்கடா, சொன்னாங்க எனக்கு ஒரு நாள் உங்களுக்கு ஒரு நாள், நீங்க ஒரு நாள் தண்ணி எடுங்க, நான் ஒரு நாள் தண்ணி எடுக்கிறேன். சரி, பிரச்சனை ஒன்றும் இல்ல. ஆனா அந்த யஹூதி கொஞ்ச நாள் பார்த்தா யாருமே தண்ணி எடுக்க வாராங்களே இல்ல, தண்ணியை வித்து கொள்ளாத நிலைமை இருக்குது. ஏன் எடுக்கிறதுக்கு ஆள் இல்ல. யோசிச்சு பார்த்தா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய நாள்ல அவர் மக்களுக்கு சொல்லிட்டார், ஏண்ட நாள் நான் ஃப்ரீயா தண்ணியை கொடுக்கிறேன், யாரும் பணம் கட்ட வேண்டிய தேவையில்லை. அவர் நினைச்சது பிசினஸ் கூடும் என்று, ஆனா நடந்தது பிசினஸே இல்ல. அப்படி எனவே நான் ஃப்ரீயா தண்ணி தரேன், நீங்க என்னத்துக்கு அடுத்த நாள் போகணும், எந்த நாள்ல வந்து தண்ணி எடுத்துடுங்க. கடைசிக்கு அந்த யஹூதி நிர்பந்தமான நிலைமை, அந்த கிணத்தை விற்க வேண்டிய நிலைமை வந்துச்சு. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அந்த காலத்துல 20,000 தீனார் தங்க காசுகளை கொடுத்து வெளியே வாங்குறாங்க. 20,000 கோல்ட் காயின்ஸ் சும்மா இல்ல, 20,000 தங்க காசுகளை கொடுத்து கிணத்தை வாங்கிட்டு அதுக்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, யார் சொல்லா இது வக்ஃப் என்று சொல்றாங்க, வக்ஃப் மக்களுக்கு பாவிக்கிறது. எனவே எப்படி ஒரு மஸ்ஜித் வக்ஃபோ, அவர் அந்த கிணத்தை வக்ஃப் பண்ணிட்டு நான் அதுல முதலாவது தண்ணி வாளி எடுக்கிறேன் என்று அந்த தண்ணி வாளி எடுக்கிறார். எனவே மஸ்ஜித் ஒருத்தர் கெட்டுறார், நானும் தொழுறேன், மக்களும் தொழுறாங்க. அந்த கிணத்துல இருந்து நானும் தண்ணி எடுக்கிறேன், மக்கள் எல்லாத்துக்கும் வக்ஃப். இது ஏண்டியா இல்ல, அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, பிற்காலத்தில் எப்படி ஆகிச்சேன்னா அந்த கிணத்துடைய ஏரியா பெரிய ஒரு ஏரியா, அந்த தோட்டத்துக்குள்ளதான் அந்த கிணறு இருக்குது. எனவே அந்த தோட்டத்துல ஈச்சப்பழ மரங்கள் அப்படியே வளர்ந்து 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 அதுல பெரிய இன்கம் வந்து உஸ்மானிய ஹிலாபத்தை தாண்டி, உஸ்மானிய ஹிலாபத் என்ற ஒட்டோமன் எம்பையருடைய, டர்க்கியுடைய எம்பையர், அந்த ஹிலாபத்தை தாண்டி அதுக்கு பிறகு சவுதுடைய ஹிலாபத், இப்ப சவுதுடைய ஹிலாபத் ஆட்சி இருக்குது. இவர்களுடைய காலத்திலையும் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இன்னும் நீங்க போன அந்த தோட்டத்தை பார்க்கலாம். நாங்க இந்த முறை உமராக்கு போயிட்டு அந்த தோட்டத்தை பார்த்துட்டு வந்தோம். கிட்டத்தட்ட 1550 மரங்கள் இருக்குது. அதுல தண்ணி, அந்த முழு தோட்டத்திலும் தண்ணி இன்னும் அந்த கிணத்தால தான் வைத்துக் கொண்டே. அந்த வருமானம் என்ன செஞ்சாங்கன்னா மிஸ்கீன்கள் அதே மாதிரி யத்தீம்களுக்கு அப்படியே சதகா கொடுத்தாங்க பாதி. அடுத்த பாதி என்ன செஞ்சாங்க, இந்த சவுதியுடைய கவர்மெண்ட்ல வரக்கூடிய வருமானத்தை ஒரு பேங்க் அக்கவுண்ட் ஒன்று ஆரம்பிச்சாங்க. அந்த பேங்க் அக்கவுண்டுடைய பேர் உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு. பேங்க் அக்கவுண்டுடைய பேரே அதுதான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, பணம் வந்து கொண்டே இருந்துச்சு. கடைசியா என்ன செஞ்சாங்கன்னா மஸ்ஜிது நபவிக்கு பக்கத்துல ஒரு பெரிய பில்டிங் உண்டு. அந்த பில்டிங் அந்த பணத்தால வாங்கி, அது வக்ஃப் தான். எனவே அதை வாங்கிட்டு 5 ஸ்டார் ஹோட்டல் உண்டு, பெரிய வருமானம். அந்த முழு வருமானத்துல பாதி மிஸ்கீன்களுக்கு, ஃபகீர்களுக்கு, யத்தீம்களுக்கு வைத்துக் கொண்டு. இது எப்ப செஞ்ச வக்ஃப்? 1400 வருடங்களுக்கு முன்னால செஞ்ச வக்ஃப் இன்னும் உயிரோட்டமாக இருக்குது, இன்னும் உயிரோட்டமாக இருக்கு. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இந்த அப்துல் ஹமீத் ஸ்ட்ரீட்ல இருக்கக்கூடிய இந்த மஸ்ஜித் இருக்குது, இன்ஷா அல்லாஹ் கியாமத் வரை காட்டி வைக்கதான் போகுது. இதுக்கு ஒரு 10 ரூபா, இதுக்கு ஒரு 500 ரூபா, இதுக்கு ஒரு 1000 ரூபா, இதுக்கு ஒரு 10,000 ரூபா, இதுக்கு ஒரு 20,000 ரூபா, இதுக்கு 1 லட்சம் ரூபா, 1 மில்லியன் கொடுத்தாலும் அதே கியாமத் வரை காட்டும் சதகா ஜாரியாதான். இதுக்கு வரக்கூடிய மக்கள் தொழுறாங்க. இன்றைக்கு ஒரு 3000-4000 பேர் தொழுறாங்க என்று வைப்போம். நான் ஒரு 10 ரூபா 500 ரூபா தான் கொடுத்தேன். ஆனா இந்த மக்களுடைய இபாதத்துடைய கூலி எனக்கு வந்து கொண்டேதான். இதுக்குதான் சதகா ஜாரியா. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு எங்களுக்கு பெரிய முன்மாதிரி தான், பெரிய முன்மாதிரி தான். எனவே நானும் நீங்களும் எப்ப முன் வருவோமோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் மூலமாக எப்ப மக்களுடைய கஷ்டங்களை நாங்க இல்லாமக்குவோமோ அல்லாஹ் எங்கட நிலைமைகளை சீராக்குவான். அல்லாஹ் பெரிய பெரிய கூலிகளை தருவான். இதே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, இதே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு
கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கிலாபத்துடைய காலம், ஆட்சியுடைய காலம், பெரிய பஞ்சம் ஒன்று வந்துச்சு. மக்கள் வந்து சொல்லிட்டாங்க, சரியான கஷ்டமா இருக்குது, என்ன செய்யறது? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு வார்த்தை ஒன்று சொன்னாங்க, இன்றைக்கு அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் பிரச்சனை இல்லாம ஆக்குவான். ஒரு முஃமினுடைய வார்த்தை. மாலையாகக்கூடிய நேரத்துல என்ன நடக்குது? ஷாம்ல, சிரியால இருந்து வியாபார சாமான்கள் வருவது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க. மாலையுடைய நேரத்தில் எல்லாமே ஹோல்சேல் வியாபாரிகள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுவோட வீட்டுக்கு வந்து தட்டுறாங்க. வந்து கேட்டாங்க, என்ன விஷயம்? சொன்னாங்க, இல்ல மக்கள் எல்லாம் பசியில இருக்கிறாங்க, அவங்களுக்கு உங்களோட சாமான் வந்திருக்குது, மாவெல்லாம் வந்திருக்குது, நாங்க பார்த்தோம் வாங்கி விற்கிறதுக்கு. சொன்னாங்க, எவ்வளவு வேலை தருவீங்க? சொன்னாங்க, 10, என்னோட மொழியில சொல்றேன்டா, 10 தீனாருடைய சாமானத்தை 12 தீனாருக்கு வாங்குறோம். 2 ரூபா அல்லது 2 தீனார் ப்ராஃபிட் உங்களுக்கு. சொன்னாங்க, இல்ல இது விலை போதா, இதை விட விலை வந்திருக்குது எனக்கு. சொன்னாங்க, அப்படியா? அப்ப 10 தீனாரோட சாமானத்தை 13, 14 எடுக்கிறோம். சொன்னா போதா? 10 சாமானத்தை 15 வாங்குறோம் சொன்னாங்க. போதா? சரி, அதை விட விலை வந்திருக்குது. சொன்னாங்க, மதீனால உள்ள ஆகப்பெரிய பிசினஸ்மேன் நாங்க எல்லாம் வந்திருக்கிறோம், ஹோல்சேல் வியாபாரிகள், இதை விட யாரும் உங்களுக்கு விளையாடிச்சது? சொன்னாங்க, இதை விட என்ற ரப்புல் ஆலமீன் எனக்கு விளையாடிச்சிட்டான், ஒவ்வொரு தீனாருக்கும் 70 அல்லது 700 மடங்கு தாரதாக விளையாடிச்சான். யாருக்கு பேரு கெட்டேலுமான்னு கேட்டான். சொன்னாங்க, இல்ல. சொன்னாங்க, இந்த வறுமையுடைய நேரத்துல இது எல்லாமே சதகா என்னதான், எல்லாம் சதகா. அந்த இரவுல இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தூங்குறாங்க, கனவுல காண்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வேகமா போறாங்க. கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ், உங்களை சந்திக்காச பேசாச பிரகாசமான ஒரு வாகனத்துல, பிரகாசமான அமைப்புல. சொன்னாங்க, எனக்கும் உங்களை சந்திக்காசதான் உஸ்மான் இப்னு அப்பாஸ். ஆனா இன்றைக்கு உஸ்மான் உலகத்துல பெரிய சதகா ஒன்று கொடுத்து அவருக்காக வேண்டி பெரிய மஜ்லிஸ் அல்லாஹ் சொர்க்கத்துல வச்சிருக்கிறான். அதுல நான் பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு, நான் அதுல பங்குதாரியாக போறேன் என்பதான். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இன்றைக்கு நீங்க எடுக்கிற முடிவு இருக்குது, நான் ஒரு 1000 ரூபாவோ 2000 ரூபாவோ 1 மில்லியனோ, ஏன் அல்ஹம்துலில்லாஹ் மஸ்ஜித் நிர்வாகம் ஒரு அழகான ப்ராஜெக்ட் ஒன்று கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆக சின்ன தொகை தான், எவ்வளவு? 17.5 மில்லியன், அவ்வளவுதான். 17.5 மில்லியன், 1,75,00,000 4-5 ப்ராஜெக்ட் செய்ய போறாங்க. எல்லாமே மஹல்லாவுக்கு ஆக தேவையான விஷயங்கள். வரக்கூடிய மக்கள் ராஹத்தா, அழகா, மன அமைதியோட அமல் இபாதத்களை செஞ்சு கொண்டு போகக்கூடிய அமைப்புல ஆக முக்கியமான சில ப்ராஜெக்ட்கள் செய்ய போறாங்க. எனவே எப்ப நாங்க முன் வருவோமோ, ஆனா கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், உள்ளத்துல குடுக்கிற பேஷன் இருக்குது, கேட்குமா? நாங்க எல்லாம் வசதியா உள்ளவர்களாக இருக்கணும் என்றது அல்லாஹ் உள்ளத்தை பார்க்கிறான். இது ஆக முக்கியம். கடைசி ஒரு சம்பவத்தை சொல்லி முடிக்கிறேன், லீவ் நான் சொல்லி. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஒரு தபூக்குடைய நிலைமை. இந்த நேரத்துல சில சஹாபாக்கள் வந்து முழு பணத்தை, சிலவங்க பாதி, சிலவங்க 3/1 எல்லாம் நடந்துச்சு. இந்த நேரத்துல உல்பத் இப்னு ஸைத் என்ற ஒரு சஹாபி இருக்கிறான். சில நேரத்துக்கு எங்களை மஜ்லிஸ்லயும் உல்பத் இப்னு ஸைத்கள் இருப்பாங்க. அதான் நான் சொல்றேன், அவங்களோட உள்ளத்தை தான் நல்லா பாக்குறான். உல்பத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஒன்றுமே இல்லை, பரம ஏழை அவர். ஆனா குடுக்கணுமே ஒன்றுமே இல்லை. வாராங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட, யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு 7 மணி எனக்கு ஒரு கடன் ஒண்ணு தாங்க. கடன் என்னதுக்கு? பிசினஸ் செய்ய, சைனாக்கு போக, என்ன சரி கூட்டு சாமான் ஃப்ரிட்ஜ் ஒன்று வாங்க. இல்ல நீங்க எனக்கு கடன் ஒன்று தாங்க, நான் அல்லாஹ்வோட பாதையில செலவழிக்கிறது. எனக்கு ஒன்றுமே இல்லை யா ரசூலல்லாஹ், நீங்க எனக்கு கடன் தாங்க, நான் செலவழிக்கிறேன். கடன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, உங்களுக்கு கடன் தார அளவுக்கு எனக்கிட்ட ஒன்றும் இல்லை. உண்மைதான், ரசூலுல்லாஹ்வுக்கும் ஒன்றும் இருக்காது. இந்த நேரத்துல கவலையோட திரும்பி வாராங்க, கண்ணால கண்ணீர் பெருத்தெடுத்து அழுந்து கொண்டு வார, அப்படி கவலை. வீட்டுக்கு வந்து என்ன செய்ய, செலவழிக்க வழி ஒன்று இல்லே. தொழுறாங்க, அல்லாஹ் கிட்ட துவா கேட்கிறாங்க. கடைசியா ஒரு துவா, யா அல்லாஹ், நான் செலவழிக்கிறதுக்கு நீ எனக்கு ஒன்றும் தந்தும் இல்ல, நான் ரசூல்லா கிட்ட போயிட்டு கடன் எடுத்தேன், கடன் கேட்டேன், ஆனா ரசூல்லாவும் இல்லைன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யா அல்லாஹ், எனக்கு யாரெல்லாம் அநியாயம் செஞ்சு நீ எனக்கு ஒரு கூலி ஒன்று கியாமத்துடைய நாள் தர இருக்கிறாயோ, அந்த கூலிய உன்ட பாதையில செலவழிச்சுட்டேன்.
எனக்கு வேற செய்யறதுக்கு ஒன்றும் இல்ல. நீ கியாமத்துடைய நாள் எனக்கு தரக்கூடிய கூலியை நான் உலகத்துல இப்ப சதகா பண்ணிட்டேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், அடுத்த நாள் மஜ்லிஸ்ல ரசூல்லா கேட்கிறாங்க, நேத்ராவ் சதகா கொடுத்தவர் யார்? யாருமே எலும்ப. ரெண்டாம் தரகா கேட்கிறாங்க, யார நேற்று சதகா கொடுத்தவர்? கடைசிக்கு உல்பத்தி முனு ஜெயித் சைதால வந்து ரசூலோட காதுல ஊதுறாங்க. ரசூலா, நேத்ராவ் இப்படி ஒரு விஷயம் ஒண்ணு நினைச்சு சொல்லாம, உங்களைய பத்தி தான் அல்லாஹ் சொல்றான், உங்களோட சதகாவ அல்லாஹ் ஜகாத்த போல கபூல் செஞ்சிட்டான். ஜகாத்த போல. அது மட்டுமல்ல, உங்களோட விஷயத்துல குர்ஆனுடைய ஆயத்தை அல்லாஹ் இறக்கினான். தவல்லவ் வஅயுனுஹும் தஃபீது மினத் தம்இ ஹஸனன் அல்லா யஜிது மா யுன்ஃபிகூன். அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிக்க எனக்கு ஒன்றுமே இல்லை என்று கண்ணீர் பெருத்து ஓடக்கூடிய அளவுக்கு அழுந்து கொண்டு திரும்பி போனவர்களை நாங்க குற்றம் பிடிக்க மாட்டோம் என்பதாக குர்ஆன் அல்லாஹ். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்கள், நண்பர்கள், இன்றைக்கு ஜும்மாவுடைய கலெக்ஷன் வேற. அது மஸ்ஜிதுடைய நிர்வாக விஷயங்களுக்கு போகும். இல்ல ஆபீஸுக்கு நான் போயிட்டு சொல்லுவேன், எனக்கு 500 தரையலும், எனக்கு ஒரு 1000 தரையலும், எனக்கு 1 மில்லியன் தரையலும். இந்த 17 மில்லியன்ல இன்ஷால்லா நான் 1 மில்லியன் எடுக்கிறேன், நான் ஒரு 20,000 எடுக்கிறேன், நான் ஒரு 5 லட்சம் ரூபாய் எடுக்கிறேன். இந்த அமைப்புல எப்ப நாங்க முன் வருவோமோ ரப்புல் ஆலமீன் நிச்சயமாக சத்தியமா அல்லாஹ்வுடைய வீட்டை, அல்லாஹ்க்காக சிறந்த இடம் உலகத்துல மஸ்ஜித் தான். அந்த மஸ்ஜித ஹயாத்தாக்குறதுக்கு யாரு செலவழிப்பாங்களோ அல்லாஹ் நிச்சயமாக அவர்களுக்கு உலகத்திலே அல்லாஹ் நிம்மதியான, சந்தோஷமான, கண்ணியமான வாழ்க்கையை தருவான். எனவே இந்த விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோ இஹ்லாஸோட